ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NNELM. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசை மாவு இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அல்லது இதை நீங்கள் டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி இட்லி தோசை மாவு இல்லாமல் பண்ணக்கூடிய நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் வறுக்காத ரவை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை. அடுத்ததாக ஒரு கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக துருவி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்படுற காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துடலாம். இது கூடவே நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை தண்ணி விடாமல் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது மாவு நல்லா 5 நிமிஷமாக ஊறிச்சு. இந்த மாதிரி ஒரு பணியாரம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பேக் சைடும் நம்மளுக்கு நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடணும். பேக் சைடும் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆனோனையும் நம்ம இதை இப்போ எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி பணியாரமாக சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கடுத்ததாக ஒரு பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துடலாம். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பியூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் கொஞ்சமாக தண்ணி கலந்துருக்கேன். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது கெச்சப் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சுட்டு வச்சுருக்க பணியாரங்களை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். பணியாரங்களை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாஸ் எல்லாமே நமக்கு அந்த பணியாரத்துக்குள்ளே போகணும். இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.